ஈரான் போரில் தலையை விட்ட புட்டின். ரஷ்யாவின் நிழல் ஆட்டம். பறந்து போன பார்சல். ஆபரேஷன் ஹிடன் ஹேண்ட். ஈரானுக்கு ரஷ்யாவிலிருந்து பல லட்சக்கணக்கில் ட்ரோன்கள் வழங்கப்பட உள்ளது. இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த உதவியால் ரஷ்யாவுக்கு கிடைக்கும் ஆதாயங்கள் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். ரஷ்யாவுக்கான லாபங்கள் மலைக்க வைக்கின்றன. எதிரிக்கு எதிரி நண்பன் இந்த ராஜதந்திர ஃபார்முலாவை இப்போது கச்சிதமாக பயன்படுத்தி வருகிறது ரஷ்யா. பிப்ரவரி 28 தொடங்கிய ஈரான் மீதான தாக்குதலில் ஈரான் ஒருபுறம் நிலைகுலைந்து நின்றாலும் மறுபுறம் ரஷ்யா அமைதியாக தனது காய் நகர்த்தல்களை செய்து வருகிறது. இது வெறும் மனிதாபிமான உதவி அல்ல, இதற்கு பின்னால் பெரும் பிசினஸ் மற்றும் பாலிடிக்ஸ் ஒளிந்திருக்கிறது. ஈரான் போரில் ரஷ்யா நேரடியாக துப்பாக்கி ஏந்தி களமிறங்காவிட்டாலும் பின்னணியில் இருந்து ஈரான் இராணுவத்திற்கு கண்ணாக செயல்பட்டு வருகிறது. அமெரிக்க போர்க்கப்பல்கள் எங்கே நிற்கின்றன, இஸ்ரேலிய விமானங்கள் எந்த பாதையில் வருகின்றன போன்ற ரகசிய தகவல்களை ரஷ்யாவின் கயாம் போன்ற செயற்கைக்கோள்கள் ஈரானுக்கு உடனுக்குடன் பகிர்கின்றன. ரஷ்யா தரும் இந்த தரவுகளை வைத்தே அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் துல்லியமாக ஏவுகணைகளை ஏவி வருகிறது. ஆபரேஷன் ஹிடன் ஹேண்ட் என்று அழைக்கப்படும் இந்த உளவு உதவிதான் ஈரானை தாக்குப்பிடிக்க வைத்துள்ளது. போர் தொடங்கிய புதிதில் நாங்கள் மருந்து மாத்திரைகளை மட்டுமே அனுப்புகிறோம் என்று சொன்ன ரஷ்யா இப்போது மெல்ல கியரை மாற்றியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக உக்ரைன் போருக்கு ஈரான் ட்ரோன்களை கொடுத்து உதவியது. இப்போது அதற்கு பிரதிபலனாக ரஷ்யாவே தயாரித்த ஜெரான் 2 ரக ட்ரோன்களை ஈரானுக்கு தாராளமாக வாரி வழங்கி வருகிறது. போர் சூழலில் ஈரானில் ஏற்பட்டுள்ள உணவு பஞ்சத்தை போக்க கோதுமை மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை ரஷ்யா வான்வெளியாகவும் காஸ்பியன் கடல் வழியாகவும் அனுப்பி வருகிறது. இந்த உதவியால் ரஷ்யாவுக்கு கிடைக்கும் ஆதாயங்கள் என்ன, ரஷ்யாவுக்கு என்ன லாபம் என்று நீங்கள் கேட்கலாம். ரஷ்யாவுக்கான லாபங்கள் மலைக்க வைக்கின்றன. ஈரான் போர் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துள்ளது. இது எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் ரஷ்யாவுக்கு பெரும் லாபத்தை ஈட்டித் தருகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுடன் மல்லு கட்டும்போது ரஷ்யா மீதான சர்வதேச அழுத்தம் குறைகிறது. அமெரிக்காவின் கவனம் மத்திய கிழக்குக்கு திரும்பியது புட்டினுக்கு கிடைத்த பெரும் நிம்மதி. உலக அளவில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாட்டை குறைக்க ரஷ்ய எண்ணெய் மீதான சில தடைகளை அமெரிக்காவை தளர்த்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இது ரஷ்ய பொருளாதாரத்திற்கு ஒரு லைஃப் லைனாக மாறியுள்ளது. ஈரான் ஒரு பக்கம் போர்க்களத்தில் போராடினாலும் அந்த போரின் சூட்டை வைத்து தனது பொருளாதார அடுப்பை எரியவிட்டு லாபம் பார்த்து வருகிறது ரஷ்யா.